பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு விதமான பலி நமக்கு சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு பலி என்கின்ற தலைப்பின் கீழாக ஒரு காரியத்தை பற்றி வலியுறுத்தி பேசுகின்றார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசமான பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனால் சந்தோஷப்படுவேன்னு சொல்றார். அப்ப இந்த இடத்துல விசுவாசம் என்கிற ஒரு விஷயம் தேவனுடைய சமூகத்திலே பலியாக நினைவு கூறப்படுகிறது. விசுவாசத்துல பல விதமான பரிமாணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம், சில வகையான விசுவாசம் உங்களை சுகமாக்குகிறதற்காக கொடுக்கப்படக்கூடியவை. சில வகையான விசுவாசம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவைகளாய் விளங்குகிறது. சில வகையான விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. சில வகையான விசுவாசம் கர்த்தரோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொள்ளக்கூடியதாய் உங்களை வைத்துக் கொள்ள துவங்குகிறது. இப்படி விசுவாசத்துல பல வெரைட்டியை நம்ம பார்க்க முடியும். இப்ப இங்க நம்ம பார்க்க போகின்ற விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால் பலியாய் கொடுக்கப்படக்கூடிய விசுவாசம். பலியாய் கொடுக்கப்படக்கூடிய விசுவாசம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு பொருளை நீங்கள் கர்த்தருக்கு பலியாக கொடுத்தாலும் அதன் மூலம் தேவனுடைய நாமத்தை நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி பொருள். பலினாலே கனப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆண்டவராகிய தேவனை விசுவாசத்தின் மூலமாய் கனப்படுத்த முடியும். அப்படி என்றால் எந்த விசுவாசத்தை கொண்டு கர்த்தரை கனப்படுத்த முடியும்? ஒருவேளை உங்களுக்கு வியாதியாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வியாதி நீங்க வேண்டும் என்று நீங்க விசுவாசிச்சா இந்த விசுவாசத்தினால் கர்த்தரை கனப்படுத்த முடியுமானா இல்லை. இதனால நீங்க சுகமாக்கப்படுவீர்களே தவிர தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துகிறது இல்லை. அப்ப விசுவாசத்தினால் கனப்படுத்தக்கூடிய சில வகையான ஃபெய்த், சில வகையான விசுவாசம் என்கின்ற காரியம் வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்தந்த விசுவாசங்களைத்தான் கர்த்தர் பலியாக அங்கீகரித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒரு கூட்டத்துக்குள்ள நீங்க பங்கு பெற்றீங்கன்னா என்ன நடக்கணும்? ஒரு மீட்டிங்குள்ள நம்ம பங்கு பெற்றுகிறது உண்டால நமக்கு என்ன நடக்கணும்? இந்த கூட்டத்தில் முடிவுக்குள்ளாக சரியான பலியை நீங்கள் கொடுக்கிறது உண்டானால் தேவன் இந்த கூட்டத்தினுடைய இறுதிக்குள்ளாக உங்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காம ஒரு கூட்டத்தை விட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா அந்த கூட்டத்துல நீங்க வந்து இயங்குனதற்கு எந்த விதமான பொருளும் இல்லாத ஒரு மக்களாக நீங்க மாற்றப்பட்டிருப்பீங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு பலியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய மனதை சந்தோஷிப்பிக்க ஆரம்பிக்கிறதுனால அதற்குரிய மகிமையை, உடன்படிக்கையை நான் உங்களுக்கு தராமல் உங்களை இந்த இடத்தை விட்டு நான் அனுப்புகிறது இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டத்துக்குள்ள வந்துட்டு எத்தனை நாள் நம்ம வெறுமனை கடந்து போயிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமான பலிகளை கொடுக்காம நம்ம கடந்து போகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் தர வேண்டும் என்று வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை நாம் இழந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஒரு வாலிபன் ஒருவன் கர்த்தரை நோக்கி கடந்து வந்தான். நல்ல போதகரை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி வந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு 2 காரியத்தை சொன்னார். ஒன்று, நீ வேதத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நட என்று சொன்னார். அந்த வாலிபன் சொன்னான், சிறு வயது முதற்கொண்டே இவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையை கை கொண்டிருக்கிறேன், வேற என்ன ஆண்டவரை நான் செய்ய வேண்டும்? உடனே அந்த வாலிபனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வர விரும்புகிறது உண்டானால், நீ தேவ ராஜ்யத்திற்குள் கடந்து போக வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவனாய் இருக்கிறது உண்டானால் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பலியாக ஒப்பு கொடுக்க மனமில்லாமல் போனதுனாலதான் ஆசீர்வாதங்களை இழந்தவனாக அவன் துக்கமுகமாய் திரும்பி போனான். யோசிச்சு பாருங்க, துக்கமுகமா திரும்பி போனதுக்கு என்ன காரணம்? ஆசீர்வாதங்கள் இழந்து போனதுக்கு என்ன காரணம்? தேவனுக்கு உகந்த பலியை கொடுக்காம போனதான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு ஜெப கூட்டத்தினுடைய இறுதியில நீங்க வந்தது மாதிரியே போனீங்கன்னா அதுக்கு என்ன காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? ஒரே ஒரு காரணம் தான், தேவன் பிரியப்படக்கூடிய எதையும் நீங்க செய்யாம இழக்க கொடுக்காம நீங்க அப்படியே இருக்கிறதுனால தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை இழந்து போனவர்களாய் கடந்து போறீங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கன்க்ளூஷன்.
நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் கர்த்தரை நீங்கள் சந்திக்க வரும் பொழுது கர்த்தருக்கென்று கர்த்தர் எதை நமக்கு வலியுறுத்துகிறாரோ அதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது உண்டானால் தேவன் அதற்கேற்ற மகிமையை தராமல் இந்த இடத்தை விட்டு ஒரு நாளும் அனுப்ப மாட்டார். இப்ப இந்த விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழே உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எந்த விசுவாசத்தை தேவன் தமக்கு உகந்த பலியாக அங்கீகரிக்க போகின்றார். விசுவாசத்தில் 2 வகையை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்றார். ஒன்றுக்கு பெயர் கிரியை செய்யாத விசுவாசம், இன்னொன்று கிரியைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு விசுவாசம். கிரியை செய்யாத விசுவாசம்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் நம்புகின்றோம் கர்த்தர் வல்லமை உள்ளவர். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்துப்போம். கர்த்தர் நல்லவர் என்று எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எல்லாரும் நம்மளும் சொல்லுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். இது கிரியை செய்யாத ஆர்டினரி ஃபெய்த். இன்னொரு விசுவாசம் இருக்கிறது. இந்த நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்திலே காணப்படுகிறது. கர்த்தர் நல்லவர் என்கிறதை நம்புகிறது மட்டுமல்ல, அவருடைய நன்மைகளை நாள்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் மாற்றப்படுறீங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூட நின்று விடாம நாள்தோறும் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டீங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? கிரியை செய்யக்கூடிய விசுவாசம். இந்த 2 விசுவாசத்துல எதை கர்த்தர் முக்கியமான பலியாக தெரிந்து கொள்ள போகிறார் அப்படின்னா, கிரியை செய்யக்கூடிய விசுவாசத்தை தான். ஒரு கிரியை இல்லாது இருக்கக்கூடிய விசுவாசத்தினால எந்த பயனும் இல்லை. உதாரணமாக, நான் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறேன் அல்லது கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார் நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எத்தனையோ காலங்களாக கர்த்தர் பேசிட்டு வந்திருக்கிறார். ஆனாலும் கூட கிரியைகள் செய்யப்படாது இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை மக்களால் புரிந்து கொள்ளவே முடியல. என்றைக்கு மனு உருக்கொண்டு இயேசுவாக பிதாவாகிய தேவனுடைய அன்பு உலகத்திலே வந்ததோ அப்பதான் அன்பு என்றால் என்ன என்கிறதை மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள துவங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியை செய்யாது இருக்கக்கூடியதுக்கு பேரு 2 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை போல, கிரியை செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு பேரு 3 டைமென்ஷன்ல வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தை போல. 3 டைமென்ஷன் என்றால் உங்களுக்கு தெரியும், 2 டைமென்ஷன் என்றால் ஒரு காரியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரியை இல்லாத விசுவாசம் 2 டைமென்ஷனிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியது. அதை பார்க்கலாம், பேசலாம், அறிந்து கொள்ளலாம், பயன்படுத்த முடியாது. ஆனால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் என்கிறது 3 டைமென்ஷன்ல, 3 ஆக்சிஸ்ல, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ், இந்த 3 ஆக்சிஸ்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை எடுக்கலாம், பயன்படுத்தலாம், அவைகளினால் வரக்கூடிய பிரயோஜனங்களை உங்கள் வாழ்க்கையிலே அப்ளை பண்ணவும் முடியும். இந்த 3 விதமான பரிமாணங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர், இதிலும் சில குறிப்பிடப்படக்கூடிய நம்பிக்கையை தான் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? பலியாக நான் அதை அங்கீகரிக்கிறேன். கிரியை செய்யக்கூடிய நம்பிக்கைகளை நான் பலி பொருளாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதிலும் எல்லா கிரியைகளை செய்யக்கூடிய நம்பிக்கைகளை அல்ல, சில விதமான கிரியைகளை செய்யக்கூடிய நம்பிக்கைகளை தான் நான் என்னுடைய தகனமாக, பலியாக, எனக்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய பலியாக அவைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். இதுல முதலாவது காரியமாக எந்த விசுவாசம் நமக்கு சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் காரியத்தை பார்க்கிறோம். 1 யோவானின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு விசுவாசம் கிரியைகளை செய்யக்கூடிய விசுவாசமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 யோவான் 5:4 வாசிக்க கேளுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். முதல் காரியம், கர்த்தர் எதை சொல்லுகின்றார்? இதை ஏன் கர்த்தர் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி பேசுகிறார் என்றால், கர்த்தர் ஒரு வார்த்தையை யோவான் சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நீங்க பாக்குறீங்க, உலகத்தில் வந்திருக்கக்கூடிய அநேக விதமான உபத்திரவங்களை பாக்குறீங்க, என்றாலும் நீங்கள் கவலைப்படாமல் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகின்றார் அப்படின்னா, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் உள்ள விசுவாசிகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும்.
ஒரு மனுஷனுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியதாக. உலகத்திலிருந்து என்னென்ன விதமான பிரச்சனைகள் வருகிறது, எல்லா தரத்திலும் இருந்து உலகத்திலே அநேகம் பிரச்சனைகள் வருகிறத பார்க்க முடியும். பணத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை உலக பிரச்சனை தான். கணவன் மனைவிக்கு இடையிலே வரக்கூடிய பிரச்சனை உலக பிரச்சனை தான். பிள்ளைகள்னால வரக்கூடிய பிரச்சனை உலக பிரச்சனை தான். தேவைகள் சந்திக்கப்படாது இருக்கிறது உலக பிரச்சனை தான். நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய வியாதி உலக பிரச்சனை தான். இப்படி உலகம் பல விதமான காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கக்கூடிய காரியம், நம்மளால கர்த்தருடைய சமூகத்தில் நிலைக்க முடியாத காரியம், எதிர்காலத்தை பற்றியதான அநேக விதமான பிரச்சனைகளை பற்றியதான சிந்தனையான காரியம், இப்படி பல வகைகளிலே இந்த உலகமானது ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு விரோதமாக நிறைய ஆயுதங்களை பயன்படுத்தி யுத்தத்திற்காக எத்தனமாக நிற்கிறதை நம்ம பார்க்க முடியும். காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி போறதுக்கு முன்னால பல வகையான பிரச்சனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் சந்திக்க துவங்குகிறோம். இதுதான் உண்மை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம வாழ்க்கையை துவங்கி வாழ்க்கையை முடிச்சுட்டான்னு சொன்னா பார்க்கவே முடியாது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் எல்லா வகையான பிரச்சனைகள், இந்த உலக பிரகாரமான பல வகையான பிரச்சனைகள், பல திறத்துல வரக்கூடிய பிரச்சனை. இது எதனால வருது அப்படின்னா, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் வாய்ந்தவர்களா நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். இயேசுவுக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டா, இதை காட்டிலும் இன்னும் நிறைய பிரச்சனை வந்துச்சு இயேசுவுக்கு பிரச்சனை வந்த பொழுது இயேசு என்ன செய்தார் என்றால், இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய எந்த பிரச்சனையாக காணப்படக்கூடிய நிலையாய் இருந்தாலும் கூட இயேசு அதற்காக எவ்வளவேனும் தன்னுடைய மனதிலே கவலைப்படவே இல்லை என்கிறதான் உண்மை. இதே மாதிரி தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய நிலை காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் எதிர்க்கக்கூடிய சாத்தானை குறித்து முதல் விஷயமாய் கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தை குறித்து முதல் விஷயமாய் கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தோடு கூட ஒத்து நீங்கள் வாழ்க்கை வாழக்கூடிய வரைக்கும் உலகம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும். அது சொல்லக்கூடிய நேரத்தில் படுத்து தூங்கிடணும். அது கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடணும். அது நீங்க போய் உட்கார்ந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஜெபிக்காம போயிடணும். அது உங்களை பார்த்து சொல்லும், உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, போய் வெளியே போய் கொஞ்சம் அப்படி போய் காலார போய் சுத்திட்டு வான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சுத்திட்டு வந்துடணும். இப்படி உலகத்திற்கு தேவையான காரியத்தை செஞ்சிட்டீங்கன்னா உலகம் உங்களை ஒரு நாளும் எதிர்க்காது. ஆனா உலகத்திற்கு விரோதமாக இந்த உலகம் இப்பொழுது சொல்லுகிறது, கொஞ்ச நேரம் காலார நடந்துட்டு வான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இல்ல தேவனுடைய சமூகத்திலே நான் போய் உட்கார வேண்டும் என்று சொல்லி நீங்க போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, நீங்கள் ராத்திரி நல்ல ஒரு நித்திரை வரக்கூடிய நேரத்தில் பேசாம போய் படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க தூங்காம விழித்திருந்து ஜெபிக்க துவங்குகிறது உண்டானால் இந்த உலகம் உங்களை எதிர்க்க துவங்க ஆரம்பிக்கும். பல விஷயங்கள்ல நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான போராட்டங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஏன் இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிறது? எதற்காக இந்த காரியம் உருவாக்கப்படுகிறது? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். கர்த்தராகிய தேவன் மனிதனை உலகத்திலே உண்டாக்கின பொழுது அவனுடைய உள்ளத்திற்குள் உலகத்தை வைத்தார் அப்படின்னு வசனத்துல பார்க்கிறோம். இந்த போராட்டம் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டே இருக்கத்தான் ஆரம்பிக்கும். இந்த போராட்டங்களிலே காலங்கள் தோறும் ஆதியிலே காணப்படக்கூடிய ஜனங்கள் துவங்கி இப்ப இருக்கக்கூடிய ஜனங்கள் வரைக்கும் இந்த போராட்டங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மேற்கொண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய நிலையிலே காணப்படக்கூடிய எந்த மனுஷனுடைய நிலையிலும் போராட்டங்களை ஜெயித்து முடிச்சு விட்டான்னு சொல்லவே முடியாது. போராட்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். வர 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 அந்த போராட்டங்கள் அவர்கள் ஜெயித்து கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். என்னுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு போராட்டம் வரும், உங்க திராணிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போராட்டம் வரும். நம்முடைய ஊழியத்தை காட்டிலும் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஊழியங்களை செய்யக்கூடிய மக்களுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு போராட்டங்கள் வரும். போராட்டங்கள் என்கிறது வாழ்க்கையிலே வராது இருக்கக்கூடிய மனுஷனை யாரையும் பார்க்க முடியாது. என்றாலும் அவர்கள் எப்படி மேற்கொள்கிறார்கள் என்றால், போராட்டங்களை கண்டு அவர்கள் பயப்படக்கூடியவர்களாய் அல்ல. ஏனென்றால் போராட்டங்களிலே தான் தேவனாகிய கர்த்தருடைய பூரண பலத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள முடிகிறது. போராட்டம் வராம இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பலத்தை உங்களால் அறிய முடியாது. எசேக்கியா ராஜாவுக்கு யுத்தத்திலே வரக்கூடிய அந்த நெருக்கம் வரவில்லை என்று சொன்னார். அந்த யாத்திராகம புஸ்தகத்திலே மோசேக்கு விரோதமாய் வரக்கூடிய அந்த மகா பெரிய திரளான எகிப்தினுடைய சேனைகள் இவங்களை வழிவிட்டு அனுப்பின பிறகு வராந்திரத்திலே மோசே என்கின்ற மனிதனும் இஸ்ரவேல் மக்களும் கடந்து போகக்கூடிய நேரத்தில் இந்த எகிப்தியர்கள் திரும்ப நம்ம ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டோம், இவர்களை நாம் தொடர்ந்து போய் பிடித்து இவர்களை மீண்டும் நம்முடைய அடிமைகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விருப்பப்பட்டு வேகமாய் ஓடி போய் தங்களுடைய ரதங்களையும் குதிரைகளையும் ஆயத்தப்படுத்தி அந்த எகிப்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களை வழிவிட்டு அனுப்பினது தவறு என்று சொல்லி நினைச்சு அந்த ஜனங்களை மீண்டும் பிடிக்கும்படிக்காய் செங்கடலுக்குள் போகாதிருக்கிறது உண்டானால், செங்கடல் பிளந்திருக்கக்கூடிய அனுபவத்தை மோசே தன்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டார். பார்த்திருப்பாரா?
பார்த்திருக்கவே மாட்டார். கோலியாத்து என்கிற ஒரு நெருக்கம் வராது இருக்கிறது உண்டானால் தாவீதினுடைய கரங்கள் அங்கே பயனாக்கப்பட்டிருக்கவே ஆக்கப்பட்டிருக்கார். யுத்தம் எங்கே வருகிறதோ அங்கேதான் கர்த்தருடைய பலத்தை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியும். சண்டை வரணும், அங்கேதான் கர்த்தருடைய பலத்தை உங்களால பார்க்க முடியும். போராட்டம் வரணும், அங்கதான் கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியும். எதிர்ப்புகள் வரணும், அங்கதான் கர்த்தருடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒண்ணுமே வராம கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்தாரா? எப்படி செய்வாரு? வாழ்க்கையில பிரச்சனை வரணும், செங்கடல் வரணும், போராட்டம் வரணும், உபத்திரவு வரணும், பெரிய கல்மழை வர வேண்டும். அவைகளில் தான் கர்த்தராகிய தேவன் உங்களை நடத்துகிறார் என்கின்ற ஒரு காரியத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உலகத்தினால் வரக்கூடிய உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது, ஒரு குதிரையை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் யோபுவினுடைய புஸ்தகத்தில். இந்த குதிரை என்ன செய்யுமா? யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படுகிற இந்த குதிரை இது சாதாரணமான காலத்திலே சாதாரணமாய் ஓடக்கூடிய ஒரு குதிரை. ஆனா யுத்தம் வந்து யுத்தத்திலே ஆயுதங்கள் கலகலக்கக்கூடிய அந்த நேரத்தில், அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களுடைய யுத்தத்தினுடைய இரைச்சலை கேட்கக்கூடிய நேரத்தில், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மகாபுரிய உருக்கக்கூடிய சத்தத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த குதிரை தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தி அது செய்யுமா? தன்னுடைய காலை தாழடித்து தனக்கு கீழாக இருக்கக்கூடிய தரையை விழுங்குகிறதை போல செய்து நெருப்பை போன்ற தன்னுடைய நாசி காற்றினாலே அந்த தரையை மெய்யாகவே பீறி போடுகிறதை போல கடந்து போய் அந்த யுத்தத்தினுடைய ஆயுதங்களினுடைய சத்தத்திற்கு எவ்வளவேனும் பயப்படாமல் நிகி என்று கனைத்து யுத்தத்தை நோக்கி கடந்து போகிறதை போல ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் வேகம் எங்கே காணப்படுகிறது என்றால், சாத்தானை விட்டு விலகி ஓடக்கூடிய விஷயத்தில் அல்ல, சாத்தானை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில், உலகத்தை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் உலகத்தை நோக்கி ஓடி அதனுடைய காரியங்களை நீங்கள் ஜெயிக்க துவங்க ஆரம்பிக்கிறீங்க. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் பல வகையிலே வரக்கூடிய நேரத்தில் இந்த சாத்தான் என்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுபிடிக்கிறான்? உங்க விசுவாசத்தினுடைய லெவலை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான்? பல விதமான பிரச்சனை வந்த உடனே நாம் சோர்ந்து போய் தோற்று போன ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது உண்டானால் சாத்தான் எளிதாக கண்டுபிடித்து விடுவான். இவனை வஞ்சிக்க எளிதாக ஆகும்னு பார்த்துருவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே யுத்தம் வர 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 அவன் தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்துகிறது உண்டானால் சாத்தான் உங்களையும் என்னையும் பார்த்து நடுக்கம் கொள்ள ஆரம்பிச்சிருவோம். இதுதான் தந்திரம், வேற ஒண்ணுமே இல்லை. பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப எளிதான ஒரு காரியம்தான். நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாம, பலவீனப்பட்டு போகாம, ஏன் தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி மூலையில உட்கார்ந்து நீங்க அழுது தவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் பலவீனமான காரியங்களை சாத்தான் கண்டுபிடிச்சிருப்பான். இனி சாத்தான் என்ன செய்வான்? காலங்கள் தோறும் நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையிலே உருவாக்கி உருவாக்கி உங்களுடைய ஒட்டு மொத்த பலத்தையும் உறிஞ்சி கொள்ள ஆரம்பிச்சிடும். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், எதை நான் பலியாக ஏற்றுக்கொள்ள போகிறேன்? எந்த விசுவாசத்தை பலியாக ஏற்றுக்கொள்ள போகின்றேன்? உலகத்திலே இருந்து வரக்கூடிய உபத்திரவங்களை பார்க்கும் பொழுது எவன் ஒருவன் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து உலகத்தை ஜெயிக்கக்கூடியவனாய் அவன் கடந்து போகிறானோ, எத்தனை வலிமை வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை வருத்தங்கள் வந்தாலும், வியாதி வந்தாலும், ஆண்டவராகிய தேவன் மேலே வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் அளவை விட்டு என்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே கெடுக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி எவன் ஒருவன் தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாய் காணப்படுகிறானோ அவனுடைய விசுவாசத்தை தான் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் அதை பலியாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த விசுவாசம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் இவனை உருவாக்கினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவனை நான் ஏற்படுத்திருக்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்த பொழுது சோர்ந்து போனாரான்னு பாருங்க. எல்லா நேரத்திலும் யோபுக்கு விரோதமான காரியங்கள் பேசப்பட்ட பொழுதிலும் சோர்ந்து போகாத நம்பிக்கை உள்ள யோபு சொன்னார், கர்த்தராகிய தேவனை நான் ஒரு முறை பார்த்து அவரோடு கூட பேசி எனக்கு உண்டான நியாயங்கள் எல்லாவற்றையும் வரிசையாய் நான் சொல்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வல்லமையும் திராணியும் பலமும் எங்கிருந்து வந்தது என்றால், இதுக்கு பேருதான் நான் சொல்றேன், விசுவாசத்தின் உறுதி. இதைத்தான் கர்த்தர் பலியாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். மற்றபடி சும்மா கர்த்தரை நான் நம்புறேன், ஆண்டவரை பத்தி உங்களுக்கு தெரியுமாங்க? ஆமா தெரியும். ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர்? நல்ல வல்லமையான ஒரு தேவனுங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்வார், அற்புதம் செய்வார். இதெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு பலி அல்ல. இதெல்லாம் வேதம் சொல்லுகிறதை போல பிசாசும் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து நடுங்குகிறார். அது மாதிரி ஒரு நார்மல் ஃபெய்த். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய விசுவாசம் கிரியைகளை செய்யக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசம் எப்ப பலமடைய வேண்டும் என்றால், பிரச்சனை வரும்போது அந்த விசுவாசம் எல்லாம் பலமடைய துவங்க ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். பிரச்சனை வரும்போதுதான் முறுக்கி கொண்டு நீங்கள் போகணும். கஷ்டம் வரும்போதுதான் எதிர்த்து கொண்டு கடந்து போக வேண்டும். கஷ்டம் வரும்போது நீங்க தோண்டு போயிடக்கூடாது.
கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அதாவது இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் என்ன போட்டு பாருங்க, நிறைய உபத்திரவங்கள்ல நீங்க சோர்ந்து போகிறது உண்டானால் உங்கள் பலம் குன்றி போனதுன்னு சொல்றாரு அவரு. நீங்க ஆபத்திலே நீங்கள் சோறுகிறது உண்டானால் உங்களுடைய பலம் குன்றி போனதுன்னு சொல்றாரு. ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் தான் நிகி என்று நீங்கள் கணைக்க வேண்டும். உங்கள் பலத்தை அதிகப்படுத்த வேண்டும். தரையை தாளடித்து புறப்பட வேண்டியது அவசியம். உங்கள் கால்களினால் தரையை பீறி போட வேண்டியது அவசியம். எந்தெந்த விதமான ஆயுதங்கள் எந்த வழியிலே கடந்து வர ஆரம்பித்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய திராணியும் வல்லமையும் பெற்றவர்களாய் நீங்கள் உங்கள் நிலைகளை எப்போ உருவாக்குறீங்களோ அப்போ உங்கள் விசுவாசமாகிய பலியை நான் மெய்யாகவே தகனமாய் ஏற்றுக்கொள்கிறேன், சந்தோஷமாய் பார்க்கிறேன். அவர் சொன்னார், செருபாபேலுடைய கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை என்னுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறதுன்னு சொன்னார். அதே மாதிரி என்னுடைய கிரியைகளை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்க வேண்டும் என்றார். என் கிரியைகள் கர்த்தருக்கு முன்பதாக உறுதி உள்ளதாய் காணப்பட வேண்டும், வல்லமை உள்ளதாய் காணப்பட வேண்டும். எதிரிகளுக்கு முன்பதாக பலவீனப்பட்டதாய் இருக்கக்கூடாது. எதிரிகளுக்கு முன்பதாய் சோர்ந்து போனதாய் இருக்கக்கூடாது. உலகமாக எதிரி எனக்கு விரோதமாய் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது நானும் போய் அந்த யூதாஸ் 4 செத்ததை போல நானும் ஒரு 4 முழு கயிறு வாங்கி நான் தூக்கப்பட்டு செத்து போயிட்டேன்னா உனக்குள் வந்த அந்த விசுவாசத்தினால் என்ன பிரயோஜனம் உண்டு? உனக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வல்லமினால் என்ன பலன் உண்டு? நீ கற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவினால் நீ எதை உன்னுடைய வாழ்க்கையை சாதிக்க முடிந்தது? கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறவர் என்ன காரியம் அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அதிலே அவன் தன் வாழ்க்கையை சாதித்து காண்பிக்க வேண்டும். விசுவாசத்தை கர்த்தர் கையில கொடுத்துட்டார்னா விசுவாசத்தில் நீங்க சாதிச்சு காமி. இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனை எப்படி எப்படிலாம் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சு காமி. என்னென்ன காரியத்தில் என்னென்ன சோதனைகள் என்னென்ன போராட்டங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அது என்னுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் தொட முடியாது என்று சொல்லி நிரூபித்து காண்பி. அதுதான் கர்த்தர் தந்திருக்கக்கூடிய அந்த வல்லமை, அதுதான் கர்த்தர் தந்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் பலம். இந்த உறுதி உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் எதையும் செய்யக்கூடிய திராணி பெற்றவனாய் நீ மாற்றப்படுகின்றாய். உன் வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் எளிதாக அவன் மெய்யாகவே மேற்கொள்ளக்கூடிய திராணி பெற்றவனாய் மாற்றப்படுகின்றான். மற்றபடி இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மனுஷன் சில விதமான பாடுகளை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும், சகிக்க முடியும். அந்த பாடுகளின் மேல் பாடுகள் வரும்போது அவன் அதை எதிர்க்க முடியாதவனாய் தோற்று போக ஆரம்பிச்சிடறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? பாடுகள் அவனுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த, பழக்கப்படுத்த, பயன்படுத்த அல்லது அவனை உறுதியாக்க துவங்குகிறது. பாடு வர 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 வரத்தான் அவன் தன்னுடைய பலத்திலே இன்னும் உறுதியடைய துவங்குகின்றான். உறுதியடைய வரக்கூடிய பாடுகள் எத்தனை வல்லமை உள்ளதாய் காணப்பட்டாலும் அவைகளை எளிதாக மோதவும் மிதிக்கவும் திராணி பெற்றவனாய் அவன் தன் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள துவங்குகின்றான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டத்தின் நிமித்தமாக நம்ம என்ன செய்யறோம் பாருங்க. எத்தனை நாள் ரூம்ல போய் கதை பூட்டிட்டு நாங்கள் சாப்பிடவே மாட்டேங்க, எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, எவ்வளோ வேதனை வந்துருச்சு. நீ சாப்பிடாம உட்கார்ந்துருக்கிறது உண்டான ரொம்ப கொண்டாட்டமா போயிடும். அவருக்கு என்ன கொண்டாட்டமா போயிடும்? ஆகா, இவனுடைய விசுவாசம் இவ்வளவுதான், ரொம்ப வீக்கா தான் இருக்கிறார். வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப வல்லமை பைபிளை அப்படியே டக்குன்னு தூக்கிட்டு வந்தாரு. நான் நினைச்சேன் ரொம்ப வல்லமையாளன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே இப்படி போய் உட்கார்ந்து மூலையில் உட்கார்ந்து அழுறானே. இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு 1.5 பிரச்சனை கொடுத்தாலே போதும், 1.5% கொடுத்தாலே போதும், விழுந்துருவார் அவர். சாத்தானுக்கு உன்னுடைய பலத்தை எளிதாக அவன் கணித்து விடுவான். கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய பலம் எப்பொழுது அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் சாதாரணமான நேரத்தில் அல்ல, பிரச்சனை வர 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 ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அந்த போராட்டம் தான் அவரை உருவாக்க துவங்கிற்று. ஆரம்ப நாளிலிருந்து வந்த அந்த போராட்டத்தை பார்க்கல, ஒவ்வொரு விஷயத்திலும் வந்த போராட்டம். இயேசு குழந்தையாய் இருந்த பொழுது, இயேசு பாலகனாய் நடந்த பொழுது, இயேசு ஊழியத்திலே வந்த பொழுது, இயேசு பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் யூதர்கள் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஜனங்களின் மூலமாய் வந்த பிரச்சனை, இந்த பாடுகள் எல்லாம் இயேசுனுடைய விசுவாசத்தை உருவாக்கி 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 கடைசியில அந்த விசுவாசத்தினுடைய பீக்கான கடைசி நேரம் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் விசுவாசத்தை விட்டு மறுதலித்து போய்விடுவார் என்று சொல்லி பிசாசு ரொம்ப மூர்க்கமாய் எத்தனை வழிகள்ல காரியங்களை செய்ய முடியுமா எல்லாத்தையும் செஞ்சிட்டான். முதல் நாள் ராத்திரி எல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை உறங்கவே விடாமல் அந்த ரோம வீரர்கள் அந்த சவுக்கை கொண்டு அடி அடி என்று அடித்து ராத்திரியெல்லாம் தூங்க விடாம அடிக்கிறது மட்டுமல்ல, நான் அந்த காட்சியை தரிசனத்திலே பார்த்தேன்.
அந்த காட்சியிலே ஆண்டவராகிய தேவன் எனக்கு காண்பித்த பொழுது அவர்கள் அடித்த அந்த ரத்தம் வற்றுகிறதற்கு முன்பதாக உப்பினால் கரைந்த தண்ணீரை மேல ஊத்திடுவாங்க காயத்து மேல. அதை பார்த்து தரிசனத்துல பார்த்து அப்படி ஆண்டவராகிய தேவனுடைய உடலெல்லாம் துடிக்க ராத்திரியெல்லாம் தூங்க விடாம மறுநாள் பார்த்தால் இந்த அரண்மனையிலிருந்து அந்த அரண்மனைக்கு, அந்த அங்கிருந்து இங்கிருந்து அங்க இவ்வளவு தூரம் அலைய வைத்து இயேசுவை சிலுவையிலே அடையக்கூடிய நேரம் வரைக்கும் அவருடைய விசுவாசத்தை எப்படியெல்லாம் உடைய பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை அப்படி நொறுக்கக்கூடிய காரியங்களை செய்த பொழுதிலும் கூட கடைசி நேரம் வரைக்கும் அவருடைய விசுவாசம் போச்சா பார்த்தீங்களா? உருக்கத்தானுடைய விசுவாசம் இன்னும் உறுதி அடைய துவங்கிட்டு. அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை உருக்க விசுவாசம் பலவீனப்பட்டு துவண்டு போய் தோஞ்சு போய் உடைஞ்சு போயிடக்கூடாது. அது இன்னும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அதுதான் கிறிஸ்தவன். அதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வர 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 பிரச்சனை வேதனைகள் உருவாக இது உங்களுடைய வாழ்க்கையை உங்களை அறியாமல் உருவாக்க துவங்குகிறது. உருவாக்க நீங்கள் கர்த்தருக்குள் வல்லமைப்படுத்தப்பட துவங்குகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் உலகத்தினால் எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய திராணி பெற்ற மக்களாய் மாற்றப்படுறீங்க. அன்றைக்கு அந்த நீரோ மன்னனுடைய காலத்தில் அத்தனை உபத்திரவங்களை அந்த இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவராக தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் சந்தித்ததற்கு காரணம் என்ன? தங்கள் மார்பை பிளக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறதற்கு காரணம் என்ன? அவங்க எல்லாம் எத்தனை விதமான மக்கள் அந்த கொலோசேம் என்கின்ற பெரிய ஸ்டேடியத்துக்கு கீழே உட்கார வைத்து ஜனங்களை உயிரோடு கூட கொளுத்தினாங்க. காளை மாடை போல வெண்கலத்திலே செய்திருக்கக்கூடிய மாடுகளுக்குள்ளாக உள்ள வச்சு தீக்குள்ளாக நெருப்புக்குள்ளாக தூக்கி எறிந்து அவர்களை கொலை செய்தாங்க. அப்படி வாளினால் அறுப்புண்டு சாக செய்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் சித்திரவதை பண்ணி கொலை செய்தார்கள். என்றாலும் கொலை செய்யப்பட்ட அவர்கள் தங்கள் வாயிலே ஒரு வார்த்தை கூட இயேசுவுக்கு விரோதமாய் பேசவே இல்லையே. ஆண்டவரை அவர்கள் மறுதலிக்கவே இல்லையே. அந்த பலமும் அந்த வல்லமையும் எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். வரக்கூடிய உபத்திரவங்கள் உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது உண்டானால் அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். பலியாய் நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்றார். அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். உபத்திரவம் வந்த பொழுது திரும்பி ஓடி போகக்கூடிய ஒரு நிலை அல்ல, திரும்பி பலவீனப்பட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அல்ல. அது உன்னை உருவாக்கும்படி உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். இன்னும் உருவாக்கட்டும் ஆண்டவர், இன்னும் என்னை அடிங்க, இன்னும் என்னை வணங்க, இன்னும் என்னை உருவாக்குங்க. ஒரு களிமண்ணை ஆண்டவராகிய தேவனாகிய அந்த கொய்வனுடைய கையில கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். களிமண்ணை செய்யக்கூடிய அந்த காரியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல போட்டு அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து மெதி என்று மெதித்து அந்த களிமண்ணை ஒரு உருவாக ஆக்கி அதன் பின்பதாக கொண்டு போய் அதுக்கு ஏற்ற ஒரு குயக்கலமாக வடிவமைத்து மட்டுமில்லாம கொண்டு போய் வைத்து பெரிய ஒரு கட்டையை வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நிலையிலே உருவாக்கக்கூடிய அளவுக்கு கட்டையிலே தட்டி வெயிலில் கொண்டு போய் சுட இருக்கக்கூடிய வெயிலில் கொண்டு போய் காய வைத்து அந்த களிமண் நினைக்கும், சரி நமக்கு இவ்வளவுதான் ஒவ்வொருத்தரும் முடிஞ்சிச்சு போல வெயிலில் காய வச்சுட்டாங்க. இல்லை, காய வைக்கப்பட்ட பிறகுதான் அந்த ஃபர்னஸ்ல கொண்டு போய் சூழலை கொண்டு போய் சுடப்படுகிறத பார்க்க முடியும். அப்பதான் அதனுடைய கலரே மாற்றப்பட்டு அது சாதாரணமாக கரிய நிறத்தில் காணப்பட்ட களிமண் அப்படி சிவந்த நிறத்திலே மாற்றப்படக்கூடிய தன்மைகளுக்குள் வந்த பிறகு இனி தண்ணீரை கொண்டு போய் ஊற்றினாலும், இனி நெருப்பிலை கொண்டு போய் வைத்தாலும் அந்த குயக்கலத்திற்கு ஒரு சேதமும் வராத உறுதித்தன்மை எப்படி பெறுகிறதோ அதேதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய விசுவாச நிலை. உறுதியடைந்த விசுவாசம் தான் கர்த்தராகிய தேவனுக்கு பலியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உறுதியடையாது இருக்கக்கூடிய விசுவாசம் அல்ல, துவண்டு போகக்கூடிய நம்பிக்கை அல்ல, உபத்திரவம் வந்த பொழுது பின்னிட்டு ஓடக்கூடிய ஒரு நிலை அல்ல. கர்த்தர் சொல்லுகின்றார், உபத்திரவத்திலே உறுதியாயிருங்கள். அதுதான் வேதம் சொல்லக்கூடிய வாக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்காக நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பலியாய் ஏற்றுக்கொள்கிற என் பிள்ளை விசுவாசத்தில் அங்க போய் நிக்கிறான்னு பார்க்கும் போதே கர்த்தர் உங்கள் மேல் தன்னுடைய கண்களை திருப்ப ஆரம்பிச்சிடுவார். ஏதோ என் பிள்ளை போய் நிக்கிறான் பாரு, விசுவாசத்துல உறுதியடைந்து போய் நிக்கிறான் பாரு, விசுவாசத்துல எத்தனை தூரம் தன்னுடைய வாழ்க்கையை உருக்கும்படி ஒப்பு கொடுத்து அவன் எனக்காக போய் நிற்கக்கூடிய அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கின்றார். மற்றபடி நீங்க போய் நின்று ஒரு தலைவன் வரக்கூடிய நேரத்துல நானும் நிக்கிறேன்னு சொல்லிட்டு சில நேரத்துல அந்த தலைவர்கள் பேசக்கூடிய உரையில இருக்கக்கூடிய நேரத்துல டிவி சேனல் இருக்கக்கூடிய மக்கள் ரிப்போர்ட்டர்ஸ் டிவி அப்படியே வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, நானும் நிக்கிறேன்னு காமிக்கிறக்கா அப்படி கையை காமிப்பாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை மட்டுமே நான் போக்கஸ் பண்ண போறேன். எப்ப விசுவாசத்தில் உறுதியா இருந்தா நீ போய் கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்து கையை காமிக்கக்கூடிய நேரத்துல மாத்திரம் உன் முகத்தை பார்க்கக்கூடிய நிலையே அல்ல, உன்னை மட்டும் நான் எல்லா மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி காண்பிப்பேன். இவன் எனக்கு பிரியமானவன், இவன் உறுதியானவன், இவன் என்னுடைய காரியத்திற்காக வல்லமையாய் தன்னுடைய கழுத்தையும் கொடுக்க அவன் சம்மதிக்கக்கூடியவன். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய அந்த நிலை, அதுதான் மேன்மையான நிலை. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த பலியை நான்
ஆசையாய் அங்கீகரிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். இப்படிப்பட்ட பலியின் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்றார். இரண்டாவது பலியை பார்க்கிறோம். வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள். இரண்டாவது காரியம், ஒரு விசுவாசத்தினுடைய பலன் எதை பொறுத்து அமைக்கப்படுகிறதுனா அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அமைக்கப்படுகிறது. இது என்ன ஆத்துமாவுடைய ரட்சிப்புனா என்ன, நீங்க நல்லாவே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம இங்க தான் உட்கார்ந்துருப்போம் பாருங்க. இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆத்துமா என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சிந்தை எங்கெங்கோ சிதறி போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இங்க உட்கார்ந்துருக்கிறது இங்கே தான் உட்கார்ந்துருப்போம். நான் நினைப்பேன், பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர் நினைப்பார், என்ன நினைப்பாரு, ஐயோ இவர் எவ்வளவு நல்ல பிரசங்கம் கேட்கிறார் நினைப்பார். ஆனால் நம்முடைய சிந்தை எங்கோ தரிகட்டு இங்கும் அங்கும் அலைந்திருக்கிறதை பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் இன்னதென்று சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சிந்தனைகள் எங்கும் அங்கும் அலைந்து திரியக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இப்படி அலைந்து தெரியாது இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு தான் ஆத்துமாவில் ஏற்படக்கூடிய ரட்சிப்புன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த ரட்சிப்பு சாதாரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. இது எந்தெந்த நேரத்துல எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா, ஒரு மனுஷன் தனி ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல, ஒரு மனுஷன் ஊழியம் பண்ணக்கூடிய நேரத்துல, ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்துல, ஒரு மனுஷன் வேத புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய நேரத்துல, ஆவிக்குரிய நியதிகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்துல இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட நிலையில் காணப்பட வேண்டும். ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்திலையும் கூட உங்களுடைய ஆத்துமா இருக்கிற உங்களுடைய சிந்தனை வெவ்வேறு இடங்களில் கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், 1 மணி நேரம் செய்த அந்த ஜெபத்தை வீணடிக்க இந்த ரட்சிக்கப்படாத ஆத்துமா ஒன்றே போதுமானது. ஆத்துமா ஒருமனப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 7 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபம் தேவ ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு வார்த்தை பேசினாலும் நான் ஆவியோடும் பேசுவேன் கருத்தோடும் பேசுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வார்த்தை கர்த்தருக்கு சொன்னா கூட அந்த வார்த்தை தேவ சமூகத்தில் எட்டக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஆத்துமா கட்டப்பட்ட நிலையிலே ஒருமனப்படுத்தப்பட்ட நிலையிலே காணப்பட வேண்டியது அவசியம். இந்த ஒருமனப்படாத ஆத்துமாக்கள் என்கின்ற ஒரு விஷயத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகளை நஷ்டங்களை நாம் பெற்றுக்கொள்ள நேரிட துவங்குகிறது. ஆத்துமா என்கின்ற இந்த சிந்தனையின் மூலமாகத்தான் நிறைய விஷயங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய நிலைகள் வாழ்க்கையிலே வருகிறதை நாம் பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், ஆதாம் ஏவாள் காலத்திலே இந்த ஏவாளை வஞ்சிக்க சாத்தான் பயன்படுத்தின முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா, சிந்தனைகளை தன் வசப்படுத்துகின்றான் சாத்தான். பக்கத்துல போய் நின்று அந்த மரத்தினுடைய கனியை பார்க்கக்கூடிய நேரத்தில் சிந்தனைகளிலே அவளோடு கூட பேசுகின்றான். அந்த மரத்தை பாரு, அது பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு இச்சிக்கப்படத்தக்க ஒரு மரமா இருக்கு பாரு, அதனுடைய கனியை பாரு, எவ்வளவு பளபளப்பா இருக்கக்கூடிய ஒரு கனி, அதனுடைய தன்மைகளை பார், அது பார்வைக்கு இன்பமா இருக்கக்கூடிய தன்மை பாரு. அந்த காரியம் உள்ள போனதுனாலதான் அந்த அம்மா தன்னுடைய வாயை திறந்து பேசும்போது எதை பேசுகின்றார், அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று அவருடைய கண்கள் அவைகளை பார்க்க துவங்கிற்று. சாத்தான் முதல்ல ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது எதை பயன்படுத்துகிறார் என்றால், சிந்தனை என்கின்ற அந்த இடத்தை தான் சாத்தான் பயன்படுத்துகிறார். இந்த சிந்தனை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்துல தான் சாத்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தம்முடைய அம்புகளை எய்ய துவங்குகிறார். நீங்க எங்க உட்கார்ந்துருந்தாலும் அது உனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துக்கலாம், பிரசங்கம் கேட்டு இருக்கலாம். நீங்க பிரசங்கம் கேட்கக்கூடிய நேரத்துல உங்கள் சிந்தனை எங்கும் அங்கும் கொஞ்சம் அலைகிறது உண்டானால் கூட சாத்தான் தம்முடைய அம்பை அதிலே பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த அம்பு உள்ள பாஞ்சிருச்சுன்னா அது உங்கள் மட்டிலே நின்று விட போகிறது இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களையும் அது தொற்றுகிறதை பார்க்க முடியும். இந்த ஒட்டுமொத்த சபையையும் நாம் பண்ணக்கூடிய பிரசங்கத்தை கேட்க விடாம ஒரு மனுஷனுடைய சிந்தனை கரைப்பட்டால் போதுமானது. அப்ப அந்த சாத்தார் எதை பார்க்கின்றான், யாரை இந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய யாருடைய சிந்தனையை நான் கரெக்ட் பண்ண முடியும், யாருடைய சிந்தை எங்கும் அங்கும் பேவரிங் ஆகிட்டு இருக்கு, எதையெல்லாம் அவன் வேடிக்கை பார்க்கறான், எதை அவன் யோசிக்கிறான், எங்க பார்க்கறான், வெளியே பார்க்கறான், அங்க பார்க்கறான், எங்க பார்க்கறான், பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கறான், ஏத்தாப்புல இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கறான், யாரை பார்க்கறான், கொஞ்சம் அவனுடைய நினைவு எங்கும் அங்கும் மாற்றப்படுகிறது உண்டானால் தன்னுடைய ஆயுதமாகிய அம்பை அந்த சிந்தனைக்குள்ளாக உட்பிரவேசிக்க செய்கின்றான். உள்ள போன அந்த அம்மா என்ன செய்கிறது, அவனுடைய ஒட்டு மொத்த அவ்வளவு நேரம் கற்றுக்கொண்ட எல்லா ஆவிக்குரிய நிலைகளை அவனை விட்டு அப்படி ஒண்ணுமெல்லாம் ஆக்கி
இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வந்து உண்மையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த சாத்தானுடைய தன்மை உள்ள போயிருச்சுன்னா முதல்ல நீங்க கற்றுக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு மறந்து போயிருமா? அது உண்மைதானான்னு கேட்டா உண்மைதான். எப்படி உண்மைன்னு சொல்ல பாருங்க. இந்த ஆதாம் என்கின்ற மனிதனின் மூலம் கர்த்தர் ஏவாளோடு கூட பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்? இந்த தோட்டத்திலே காணப்படக்கூடிய விருட்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் பேசியிருந்தார். ஆதாம்கிட்ட நேரடியாக பேசியிருந்தாரு. ஏவாள்கிட்ட ஆதாமின் மூலமாய் கர்த்தர் பேசியிருந்தார். ஆதாமை கொண்டு கர்த்தர் பேசியிருந்தாரு, எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், ஆனா இந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இந்த நினைவு எங்கும் அங்கும் அலைய துவங்கின பொழுது சாத்தான் அந்த அம்பை எடுத்து ஏவாளினுடைய அந்த நினைவுக்குள் எய்த பொழுது ஆதாம் பேசின காரியம் எல்லாம் மறந்து போயிற்று. மறந்து போனதுனாலதான் அந்த மரத்தினுடைய கனியை அவள் பார்த்தாள். அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கனியா இருக்கிறது என்று சொல்லி அவள் அறிந்து அதை பொடுக்கவும் அதை புசிக்கவும் தலைப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிந்தனையிலே முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலைகள் எல்லாம் அந்த சிந்தனையிலே சாத்தான் ஏயக்கூடிய அம்புகளினால் அப்படியே அழித்து போடப்படுகிறது. ஒண்ணுமில்லாம போயிடும். அப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த ஜபத்தினுடைய இந்த கூட்டத்தினுடைய இறுதி வரைக்கும் நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறீங்க, நல்லா உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்க. சாத்தான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். எல்லா நேரத்திலும் அந்த காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க கடைசி நேரம் வரக்கூடிய நேரத்துல கொஞ்சம் அந்த பக்கம் அந்த பஸ் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த இடத்துல வந்து திடீர்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, லேசா நம்முடைய மனசு கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பின உடனே அம்பு விட்டு எஞ்சிரும். எஞ்சா என்ன ஆயிரும் பாருங்க, இவ்வளவு நேரம் கேட்ட பிரசங்கம் எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஒண்ணுதான் போயிடும். இனி திரும்ப அந்த காரியத்தை பெற நம்மளால முடியாது. இவ்வளோ காரியங்களை பயன்படுத்தி, இவ்வளோ ஆராதனை பண்ணி, இவ்வளோ காரியங்களை கேட்டு, இவ்வளோ பிரசங்கத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு வந்து பணம் செலவழிச்சு பொருள் செலவழிச்சு இங்க வந்து உட்கார்ந்து கேட்டுக்கக்கூடிய அந்த செய்தியை ஒரு இமைப்பொழுதில் சாத்தான் திருடி கொண்டு போய் விடுகின்றான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு காரியத்துக்குள்ள நீ போகிறதற்கு முன்பதாக உங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதம்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியரின் புத்தகத்துல அதுல சில ஆயுதங்களை பற்றி அவர் சொல்லுகின்றார். ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்கிற தலைப்பின் கீழே சில ஆயுதங்களை பற்றி அந்த கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியரின் புத்தகத்துல 10வது அதிகாரத்துல அந்த ஒளியின் ஆயுதங்கள் என்கிற தலைப்பின் கீழே அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 4வது வசனத்திலிருந்து பாருங்களேன். 2 கொரிந்தியர் 10:4 இருந்து வாசிங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகின்ற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு பாருங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிற இந்த ஆயுதம் எதுக்காக கொடுக்கப்படுதான்? தேவ பலமுள்ள ஆயுதம் எதுக்காக கொடுக்கப்படுதா? எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி சிறைப்படுத்தப்படாம இங்கும் அங்கும் நம்முடைய மனம் அலைய துவங்குகிறது உண்டானால் சாத்தானுடைய ஆயுதம் நம்முடைய எண்ணத்தின் மேல் பாய்ச்சப்படுகிறதை பார்க்க முடியும். இதனால்தான் அந்த சாத்தான் என்னென்ன காரியங்களெல்லாம் பயன்படுத்துகிறார் பாருங்கள். எளிதாக நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய ஐக்கியங்களை நான் அடிக்கடியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறது வழக்கம். என்ன காரியத்தை சொல்லுவேன், பிரசங்கம் நடக்கக்கூடிய நேரத்தில் தயவு செய்து யாரும் இங்கும் அங்கும் எழுந்து போகக்கூடாது, யாராச்சும் சத்தம் போட்டாதீங்க, யாராச்சும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் உங்கள் மனம் அவ்வளோ நேரம் ஒருமனப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி லேச திரும்பி பார்த்துட்டீங்கன்னா போதும், சாத்தான் அம்பை எடுத்து உங்களுக்குள்ள எஞ்சிரும். எய்யக்கூடிய அந்த அம்பு என்ன செய்யும், இதுவரைக்கும் கேட்ட சத்தியத்தினுடைய எல்லா விஷயத்தையும் அழித்து போட்டுவிடும். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? இப்ப வரக்கூடிய நேரத்தில் எப்படி உட்கார்ந்து இருப்பீங்க? இவ்வளவு நேரம் கேட்டிருக்கக்கூடிய இந்த பிரசங்கம் மொத்தமாய் அழிக்கப்படுகிறது உண்டானால் பிளாங்கா உட்கார்ந்து இருப்பீங்க, ஒண்ணுமே இருக்காது. இவ்வளவு நேரம் வந்து நீங்க ஆராதித்த ஆராதனுடைய ஆசீர்வாதம், கிருபை, நன்மை, கற்றுக்கொண்ட வேத வசனத்தினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் ஒரு வினாடியில் நம்ம இழந்து போக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் உங்களுக்கு சொல்லுகிறது. எதுக்காக நான் சொல்லுகின்றேன், இங்கு அங்கும் போயிடாதீங்க, எந்திரிச்சு போயிடாதீங்க. ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல, பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்துல, ஊழியம் நடக்கக்கூடிய நேரத்துல இங்க உள்ள வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா தயவு செய்து எந்திரிச்சு போயிடாதீங்க. காரணம் என்ன என்றால், உங்களை இலக்காக வைத்து சாத்தான் தன்னுடைய அம்பு உள்ள எஞ்சிடக்கூடாது. இப்படி எய்கிறது உண்டானால் நீங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த அந்த எல்லா காரியங்களும் ஒரு இமை பொழுதிலே எல்லாம் வேஸ்டாக ஒண்ணுமில்லாம போக ஆரம்பிச்சிடும்.
ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இந்த இடத்துல சாத்தானுடைய நிலைகளை நம்ம வந்து பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான் பாருங்க, யாருடைய ஆத்மா என்கின்ற இந்த நிலை ரட்சிக்கப்படாததா இருக்கிறது. ரட்சிக்கப்படுறதுனா என்ன அர்த்தம்? ஒரு முறை பெற்ற ரட்சிப்பு அல்ல, ஒவ்வொரு முறையும் கேட்கப்படக்கூடிய வசனங்களை நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படக்கூடிய தன்மைக்கு பேர் ரட்சிப்புன்னு நான் சொல்றேன். இந்த ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய பிரசங்கத்துல கர்த்தர் ஆத்மாவை அந்தந்த பிரசங்கத்திற்கு ஏற்ற வண்ணமாய் ரட்சித்து கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். நேற்று பெற்ற ரட்சிப்பு இன்னைக்கு நமக்கு போதுமானா இல்லை. நேற்று பண்ண பிரசங்கம் இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுவதில்லை. இன்னைக்கு ஒரு பிரசங்கம் உங்களுக்கு தேவைப்படுகிறது உண்டானால் இன்றைக்கு அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். நேற்று பெற்ற அந்த ஆத்மீக ரட்சிப்பு போதுமா? இல்லை, போதாது. இன்னைக்கு உங்களுடைய ஆத்மா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அதைத்தான் சொல்லுகின்றேன். ஒவ்வொரு பிரசங்கத்திலும், ஒவ்வொரு பாடல் நேரத்திலும், ஒவ்வொரு ஆராதனை நேரத்திலும், ஒவ்வொரு ஊழியத்தினுடைய காரியத்திலும், ஒவ்வொரு துபக்க ஜெபத்திலும், ஒவ்வொரு ஜெப குறிப்பு நேரத்திலும் கர்த்தர் உங்கள் ஆத்மாவை இன்றைக்கு உரிய பிரசங்கத்திற்கு ஏற்ற வண்ணமாய் ஆயத்தமடைய பண்ணுகின்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நீங்க முதல்ல வரணும் அப்படின்னா, உங்கள் பிரசங்கத்திற்கு ஏற்ற வண்ணமாய் உங்கள் ஆத்மா வனையப்பட்டால்தான் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளின் முழு சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எதுக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு? நான் என்ன செய்யணும்? பிரசங்கத்தை புரிந்து கொள்கிறதற்கு என்ன நோக்கம்? முதல் காரியம் புரிஞ்சுக்கங்க. இந்த பிரசங்கம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. இந்த பிரசங்கம் புதிய காரியங்களை நமக்கு கற்பித்து தருகிறது அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, ஒரே ஒரு சத்தியம் என்னன்னா, இந்த பிரசங்கத்தின் மூலம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் கேள்வி. நமக்கு என்ன கேள்வி இருக்கணும்? இந்த பிரசங்கத்துல தேவன் எதை நான் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பேசுகின்றார். இதை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு நேராக உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படணும். இதுதான் ஒவ்வொரு பிரசங்கத்தினுடைய முடிவுல உங்க வாழ்க்கையில வரணும். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கார், நான் என்ன செய்யணும், எதை நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம விட்டுருக்கேன், செய்ய வேண்டிய காரியத்தை நான் எந்த விஷயத்தை நான் மறந்து போயிருக்கிறேன், செய்ய வேண்டாத காரியத்தை எதையெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், எதை விட வேண்டும், எதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்றைக்கு என்னை ஆண்டவர் என்ன விதத்திலே வணைய வேண்டும் என்று சித்தம் வைக்கிறார். இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்துக்கு பேர் தான் ஆத்மீக ரட்சிப்புன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆத்மீக ரட்சிப்புனா என்ன? இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு வலியுறுத்த போகின்றார். நான் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நான் எது செய்ய வேண்டாத காரியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், அல்லது செய்ய வேண்டிய எந்த காரியத்தை நான் செய்யாம போயிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் ஏன் இந்த பிரசங்கத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்தாரு? நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை நீ உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில எப்பொழுது நீ ஆழமாய் கற்றுக்கொள்கிறாயோ அப்பதான் உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட நிலையில் நீ கடந்து போகிறாய் என்று சொல்லி பொருள். ரட்சிக்கப்பட்ட நிலையில என்ன அர்த்தம்? ஒரு பிரசங்கம் உன் வாழ்க்கையை சீராக்க வேண்டும். இன்னைக்கு உரிய தன்மைகளை உன்னை உருவாக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொண்ட சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அது இல்லை முக்கியம். ஒரு வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய நிலையில சத்தியத்தை அறிய வேண்டிய அறிவை நான் பெற்றுக்கொண்டேன், அது அல்ல நம்முடைய நிலை. இன்றைக்கு நான் என்ன வளர்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை கர்த்தர் என்னிடத்துல எதிர்பார்க்கின்றார், இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு பேர் தான் ஆன்மீக ரட்சிப்பு அல்லது கண்கள் தெளிவாக்கப்பட்ட நிலைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கண்கள் தெளிவாக்கப்பட்ட நிலைன்னா என்ன அர்த்தம்? இந்த பிரசங்கத்துக்கு எத்தனையோ பேர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா நிறைய பேர் வரல. எத்தனையோ பேருக்கு வருகிறதுக்கு சந்தர்ப்பம் வந்து நிறைய பேர் வரல. ஆனா தேவன் ஏன் உன்னை கூட்டி கொண்டு வந்தார்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஏன் இந்த கூட்டத்துக்கு வரணும்? எதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார்? அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று இந்த செய்தியிலே உங்களுக்காக சொல்லப்படுகிறது. நீங்க புரிஞ்சுக்கணும். நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்த எங்கிட்ட கர்த்தர் பேசுறதுக்கு தான் என்னை கூட்டி வந்திருக்கிறாரு. இவ்வளவு நாள் என்னால வரல, ஆனா இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்னா என்ன காரணம்? இவ்வளவு நாள் எனக்கு வந்து எந்த இந்த காரியத்தை வந்து நான் பங்கு பெற முடியல, என்னால நினைச்சா கூட முடியல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்தை என்னிடத்துல பேசும்படிக்காக அழைத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு பேரு தான் ஆத்மீக ரட்சிப்புன்னு சொல்றேன். இந்த ஆத்மீக ரட்சிப்பு வந்துச்சுனாலே ஒரு தெளிந்த பார்வை, ஒரு நோக்கம் இல்லாம கர்த்தர் என்னை கூப்பிட மாட்டார், ஒரு சித்தம் இல்லாம கர்த்தர் என்னை அழைக்க மாட்டார், ஒரு விருப்பம் இல்லாம கர்த்தராகிய தேவன் இந்த நினைவுக்கு நேராக என்னை நடத்தி கொண்டு வர மாட்டார். என்ன கர்த்தர் இந்த நாள்ல கூட்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கத்தை என் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட எதிர்பார்க்கிறார், நான் அதை செய்யணும்னு விருப்பப்படுகின்றார். உடனே நீங்க அப்பவே நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து கேட்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எதுக்காக என்னை கூட்டு வந்தீங்க? நான் எதுக்காக இந்த இடத்துக்குள்ளாக வந்திருக்கிறேன்? இவ்வளவு பலவீனமா இருந்தேன், இவ்வளவு வியாதியா இருந்தேன், இவ்வளவு கஷ்டமா இருந்தேன், இவ்வளவு வறுமையா இருந்தேன்,
வர்றதுக்கு கூட என்னால் முடியாது இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்தேன். என்றாலும் என்னை பிடிச்சி நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, என்ன காரணம், என்ன செய்யணும் நீங்க விருப்பப்படுறீங்க? இப்படி நீங்க என்றைக்கு நீங்கள் உங்கள் வாயை திறந்து கேட்கிறீர்களோ அப்பொழுதுதான் கர்த்தர் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். ஒரு பிரசங்கத்தை சொல்லக்கூடிய கர்த்தர் அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு சொல்லுகிறது இல்லை, நீ இதெல்லாம் செய்யணும்ப்பா, நீ இதை செய்ப்பா, அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் நீயே கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஒரு பிரசங்கத்தை சொல்லக்கூடிய கர்த்தர் நீ அதை புரிந்து கொண்டு அதற்குரிய காரியங்களை நீ என்னிடத்திலே கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். எதுக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் ரொம்ப பலவீனமானவன் தானே, எனக்கு இந்த காரியமெல்லாம் புரியாது தானே, என்னை கொண்டு என்ன காரியத்தை நீங்க உருவாக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, இப்படி நீங்க கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா கேட்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் தெளிவாய் காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். இதுக்கு பேர் தான் ஆத்மீக ரட்சிப்பு. ஒரு மனுஷனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது, ஆத்மா என்கிறது சிந்தனை ரட்சிக்கப்படுகிறது உண்டானால் சகல சுற்றிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாய் அது அறிந்து கொள்ள துவங்குகிறது. என்னை சுற்றிலும் இந்த காரியம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு 4-5 ரவுடிகள் என்னை சுற்றி வருகிறார்கள். என் சிந்தனை உடனே எனக்கு அலர்ட்டான ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஏதோ ஒரு ரவுடி கோஷ்டி என்னை சுற்றி வர்றாங்க. என்ன காரணத்துக்காக வர்றாங்க? அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமா இருக்கிறது. என்னுடைய பர்ஸை அவங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. என்கிட்ட இருக்கக்கூடிய நான் போட்டிருக்கக்கூடிய நகையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாங்க. எப்படி நம்முடைய அறிவு நமக்கு உணர்த்துகிறதோ இதே தான் ஆன்மீக அறிவும் கூட. ஆன்மீக அறிவுல எல்லா விஷயத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் நடக்கிறதற்கு முன்பதாக இந்த காரியத்தை எதற்காக தேவன் நான் காணும்படி அனுமதித்திருக்கிறார், இந்த காரியத்துல எனக்கு என்ன பங்கு உண்டு, நான் என்ன செய்யணும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தாவீது கோலியாத்தினுடைய சண்டையில எல்லாரும் போய் கோலியாத்தை பார்த்தாங்க, தாவீதும் போய் பார்த்தாரு, எல்லாரும் போய் பார்த்தாங்க. அந்த கோலியாத் என்கிற மலையை போன்ற மாமிச மலை இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த மேல இருந்து எல்லா ஜனங்களும் கோலியாத்தை பார்த்தாங்க. பார்த்தவர்கள் எல்லாரும் கோலியாத்தை கண்டு பயந்து ஓடி போனாங்க. ஐயோ, அவனுடைய உருவத்தை பார்க்கிறோம், பலத்தை பார்க்கிறோம், அவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்க்கிறோம், பலத்தை பார்க்கிறோம், அவனை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இராணுவதாரிகள் ஆயுததாரிகள் எல்லாரும் பயந்து ஓடுனாங்க. இந்த இடத்திலே தாவீதையும் கர்த்தர் கொண்டு போய் பார்க்கும்படி அனுமதிக்கின்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதையும் போய் பார்க்கறதுக்காக சொல்றார். தாவீதும் போய் அங்கே என்னமோ சத்தம் கேக்குதுன்னு போய் எட்டி பார்க்கிறார். கர்த்தர் தாவீதை கொண்டு போய் அங்கே அனுமதித்தார். அனுமதித்ததற்கு என்ன நோக்கம்? உங்களுக்கு எனக்கு இப்ப தெரியுது, நல்லா தெரியுது. என்ன நோக்கம்? தாவீதினுடைய சின்ன கையினாலே கோலியாத்தை வீழ்த்துகிறது கர்த்தருடைய நோக்கம். பெரிய ஆயுததாரியை கொண்டு அல்ல, இந்த தாவீதை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறது கர்த்தருடைய நோக்கம். அதே மாதிரி தான் இங்கே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா என்ன நோக்கம் புரிந்து கொள். எதுக்காக நான் வரணும், எதுக்காக இந்த காரியத்தை நான் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக இந்த ஆவிக்குரிய ஆழ்ந்த நிலையின் ஊடாக கடந்து போக வேண்டும், என்னை கொண்டு என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர், என்னை கொண்டு என்ன காரியத்தை உருவாக்க நினைக்கிறீங்க, இதை நீ உன்னுடைய ஆவிக்குரிய கண்களினால் அல்லது உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே தெளிவாய் தெரிந்து கொள்கிறது உண்டானால் உன்னை கொண்டு கர்த்தர் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்கிறதை எளிதாக அறிந்து அதை நோக்கி கடந்து போகக்கூடியவனாய் நீ மாற்றப்பட்டுருவ. இந்த பலியின் மேலதான் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் கர்த்தர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்று அறியக்கூடிய ஆத்மீக ரட்சிப்பாகிய அந்த பலியின் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அது ஒரு விசுவாசத்தின் ஒரு வகை. என்னுடைய ஆவிக்குரிய ஆன்மீக கண்களை திறக்கக்கூடிய ஒரு வழி. இந்த விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சுன்னா என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே திறக்கப்பட்ட கண்கள் உள்ளவனாய் மாற்றப்படுகிறேன். எந்த நோக்கத்தை கர்த்தர் என் மேலே வைக்க போகின்றார், எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன பாரத்தை நான் சுமக்க வேண்டும், எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும், நோக்கம் இல்லாமல் தேவன் என்னை அழைக்கப் போகிறது இல்லை என்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் எப்போ புரிந்து கொள்கிறேன் என்றால் விசுவாசம் என்கின்ற இந்த தன்மையினால் உருவாக்கப்படக்கூடிய ஆன்மீக ரட்சிப்பு எப்போ வருதோ உங்களை சுற்றிலும் உங்களுக்குள்ளும் நடக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் எளிதாய் உங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள துவங்குறீங்க. இன்னும் ஒரு படி மேலே ஏறி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், சப்போஸ் உங்களுடைய சரீரத்தில் ஒரு காய்ச்சலுக்குரிய ஒரு அறிகுறி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா இருக்கிறீங்க, திடீர்னு இந்த ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 4 தும்மல் நமக்கு வருகிறது, 4 இருமல் நமக்கு வருகிறது, நம்ம அறியாமல் அப்படி தலை வலி பயங்கரமாய் வலிக்க ஆரம்பிக்கிறது. உடனே லேசாக இப்போ வெப்பக்காற்று அடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்பக்காற்று கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி நம்முடைய சரீரத்தில் ஒரு குளிர் காற்றை போல வீசுகிறதை நான் இப்போ ஃபீல் பண்ணுகிறது உண்டானால் உடனே என்னுடைய சிந்தனைக்கு புரிந்து விடுகிறது. என்ன புரிந்து விடுகிறது? டோலோ 650 எடுத்து பயன்படுத்தி விடு. சொல்லலையா?
ஆமா, இது ஒரு காய்ச்சலுக்குரிய அறிகுறி. உடனே இதுக்கு இந்த ஒரு மாத்திரை நீ யூட்டிலைஸ் பண்ண பயன்படுத்தலன்னு சொன்னா பெரிய காய்ச்சலுக்குள்ளாக கொண்டு போய் உன்னை வந்து ஆழ்த்தி விடும். உடனே அது நமக்கு வந்து கற்பிக்கிறதை போல கர்த்தர் உனக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்கிறதை அது சூழ்நிலைகளை பார்த்த உடனே உன் ஆவியிலே உன்னுடைய ஆன்மீகத்திலே அவைகள் தெரிய வேணும். இது எதுக்காக என்னை கர்த்தர் இப்படி இந்த மாதிரி கார்னர் படுத்தி கூட்டிட்டு வர்றாரு, எதுக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு வர்றாரு? நான் வெளியே அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு தெரிஞ்சேனே, என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்க வந்து ஒரு மூலையில வந்து உட்கார வச்சு இந்த வார்த்தையை கேளுன்னு எதுக்கு கேட்க வைக்கிறார்? இதை நீ புரிந்து கொள்ளுகிறது உண்டானால் தேவ விருப்பத்தை நீ சரியாய் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்க. எதுக்காக என்னை கூட்டிட்டு வர்றாரு? நானே எனக்கு மேலவே ஏற முடியல, நடக்கவே முடியல, என்னையே கர்த்தர் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்லுகின்றார். அதுதான் ஆன்மீகத்தில் ஏற்படக்கூடிய ரட்சிப்பு என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லது இன்னும் ஒரு பெயரிலே சொல்ல வேண்டும் என்றால் கண்கள் திறக்கப்பட்ட தெளிவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கண்கள் திறக்கப்படுகிறது உண்டானால் உங்களை குறித்து இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் தீர்மானங்களையும் தெளிவாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள துவங்குகிறீர்கள். மூன்றாவது காரியமாக ஒரு விசுவாசத்தினுடைய மூன்றாவது பலியை குறித்து வேதம் என்ன ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது என்று பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், நீ என்னுடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே, சாத்தான் குடிகொண்டிருக்கக்கூடிய இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் அந்த சபையை பார்த்து சொல்றாரு, சாத்தான் குடியிருக்கக்கூடிய ராஜ்யத்தில் நீ குடியிருக்கிற. அநேகம் ஜனங்களை இந்த ராஜா இரத்த சாட்சியாக கொண்டு போட்டார். அதுல குறிப்பாக அந்திப்பா என்கிற மனுஷனை எப்படி கொண்டு போட்டார் அப்படின்னா, வெண்கல காளை மாட்டுக்குள்ளாக உள்ள வச்சு நெருப்புக்குள்ள தூக்கி எரிஞ்சு கொண்டு போட்டார். இப்படிப்பட்ட கண்ணுக்கு முன்பதாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் காணப்பட்ட பொழுதிலும் உன் விசுவாசத்திலே உறுதியாய் நீ நின்றதை நான் பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். விசுவாசத்தின் மூன்றாவது நிலை என்ன? எதை கர்த்தர் பலியாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா, சில நஷ்டங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும், சில கஷ்டங்களை நாம் நம்முடைய கண்கூடாக பார்க்க நேரிட ஆரம்பித்தால், நிறைய நேரங்களில் சில ஊழியர்களை பார்க்கக்கூடிய மக்கள் இடறி போயிடுவாங்க. சில ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது மக்கள் இடறி போயிடுவாங்க. சில விசுவாசிகளை பார்க்கக்கூடிய ஜனங்கள் இடறி போயிடுவாங்க. என்னடா அது, அவர் கர்த்தர்னு பேசினாரு, ஆனா இவங்க நிலைகளை வந்து பார்க்குறோம், இவங்க கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களேன்னு சொல்லி இவங்களை பின்பற்றியா கடந்து போகணும்னு சொல்லி கர்த்தரை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. இந்த இடத்துல அந்திப்பா என்கின்ற மனுஷன் உயிரோடு கூட கொலை செய்யப்படுகின்றான். அப்படி என்றால் விசுவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை கண்ணுக்கு கண் நேருக்கு நேராய் பார்க்கின்றார். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை வருகிறதுன்னு சொல்லி இந்த காரியங்களை பார்த்த பிறகும் கூட தங்கள் விசுவாச நினைவுகளை விட்டு அவர்கள் ஒருபோதும் விலகி போகவில்லை. விசுவாசம் உறுதி அடைந்ததை தவிர விசுவாசத்தை விட்டு அவர்கள் எங்கும் அங்கு விலகி போகாத ஒரு மக்களாய் அவர்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. சில நேரங்களில் அநேக மக்களுடைய சாட்சிகளின் நிமித்தம் இடறி போகக்கூடிய ஆவிக்குரிய நிலைக்கு பேர் விசுவாசத்தில் பலவீனம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். சில நேரங்களில் அநேகம் ஊழியர்களை பார்த்து இடறி போகக்கூடிய நிலை விசுவாசத்தின் பலவீனம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், எந்த ஊழியனையோ எந்த ஊழியக்காரியையோ எந்த மனுஷனையோ பார்க்கும்படிக்காக அல்ல, உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தரை மட்டும் பார்க்கும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரை பார்த்துட்டாலும் நம்ம வந்து இடறி போயிடுவோம். யாராச்சும் ஒரு மனுஷனை நம்முடைய மனுஷன் மேல் நம்ம கண்கள் திரும்புகிறது உண்டானால் இடறி போக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், இடராது இருக்கக்கூடிய கண்மலையாகிய என் மேல மட்டும் உன் கண்ணவையே. யாரையும் பார்க்காத மனிதர்களை பார்த்தா நீ ஒண்ணும் இல்லாம போயிடுவ, விழுந்துருவ. அது எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். அந்த கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். நிறைய பேருடைய ஆவிக்குரிய நிலை இடறி போனதற்கு என்ன காரணம் சொன்னா, நிறைய ஆட்களை பார்த்து இடறி போறாங்க, சபைகளை பார்த்து இடறி போறாங்க, ஊழியர்களை பார்த்து இடறி போறாங்க. ஐயோ, இவங்களுடைய வாழ்க்கை நன்மையான வாழ்க்கை நான் நினைச்சேனே. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் கண் வைக்கப்பட வேண்டிய கண் எங்க வைக்கணும்? ஊழியர்களை அல்ல, ஊழியர்களை உருவாக்கின கர்த்தர் மேல கண்ண வையே.
நீ ஏன் அவரை விட்டுட்டு நடத்தக்கூடிய ஊழியனை பார்க்கின்றாய்? நிறைய மக்களுடைய கண்கள் எங்கே திரும்புகிறது? உங்களுக்கே நல்லாவே தெரியும். நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கண்களும் கூட ஊழியர்களின் மேல்தான் திரும்பி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மனிதர்களை பார்த்தால் என்றைக்காக ஒரு நாள் இடறி போயிடுவார். மனிதனை பார்க்கறதுக்காக தேவன் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணல. நிறைய பேருடைய நிலைகளை பார்க்குறோம். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய காரியங்களில் பார்க்கக்கூடிய நிலைகளில் நிறைய இந்த மின்மினி பூச்சிகள், இங்கங்க மின்னி கொண்டு இருக்கக்கூடிய பூச்சிகள், இதைத்தான் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறார், பூச்சிகள் இல்லைப்பா, பூச்சிகளை உருவாக்கின கர்த்தரை பாரு. இந்த சின்ன சின்ன கில்டரிங்க பார்த்து பார்த்து அதுக்கு பின்னால் நீ போகாத. சின்ன சின்ன மின்னக்கூடிய காரியங்களை பார்த்து அதுக்கு ஐயோ எவ்வளவு அதனுடைய உடம்புலாம் எவ்வளவு மின்னக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க, எத்தனை காரியங்களை உருவாக்குகிற பாருங்க. அதற்கு பின்னணியத்தில் இயக்கக்கூடிய கர்த்தரை அவர்கள் மறந்து போக ஆரம்பிச்சிடாங்க. உன்னுடைய கண்ணும் என்னுடைய கண்ணும் இடராது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. உன்னை நடத்தக்கூடிய கர்த்தரை விட்டு எதன் மேலும் உன் கண்களை நீ திருப்பக்கூடாது. யார் மேலேயும் உன் கண்ணை வைக்கக்கூடாது. ஏன் நானாக இருந்தாலும் கூட என் மேலே உங்கள் கண்ணை வச்சிடாதீங்க. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் சாதாரணமான ஒரு கிளிட்டரிங் பண்ணக்கூடிய சின்ன பூச்சிகள் தான், மின்மினி பூச்சிகள் தான். எல்லா காரியங்களையும் உருவாக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய வண்ண விளக்கு கர்த்தர் தான். மகா பெரிய நீதியின் சூரியன் அவர் தான். அவருடைய காரியங்களை நாங்கள் சொல்றதுனால நாங்கள் பிரகாசிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த பிரகாசத்திற்குள்ளாக நீங்கள் உங்களுக்கு உண்டான இருளை நீக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை நீங்க நாடி தேடி வரக்கூடாது. கர்த்தர் சொல்லுகின்றார், நாடி தேட வேண்டிய இடம் ஒன்னே ஒன்றுதான் இருக்கிறது, கர்த்தர் ஒருத்தர் தான். அவர்தான் உன்னுடைய ஒட்டுமொத்த இருளையும் போக்க முடியுமே தவிர, நாங்கள் எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை தர முடியுமே தவிர, முழு இருளையும் நீக்கக்கூடிய ஒரே வல்லமை கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே உரியது. இப்படி நிறைய மக்களுடைய கண்கள் ஊழியர்களையும் ஊழியம் சார்ந்த காரியங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால இடறி போகக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். சில நேரங்களில் ஊழியர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை பார்க்கக்கூடிய நேரத்தில் கூட நிறைய விசுவாசிகள் இடறி போகிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஊழியனையோ ஊழியக்காரனுடைய வாழ்க்கையோ அவனுடைய நிலைகளையோ அல்ல, அவனை இயக்கக்கூடிய கர்த்தரை தான் உன் கண் பார்க்கணும். அவர் தான் உனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவரை தவிர, இந்த ஊழியக்காரன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு போயிடுவான், இந்த ஊழியக்காரன் போயிட்டாரு இன்னொரு ஒருத்தர் வந்துடுவார். அவனை நான் பின்பற்றக்கூடியவனாய் அல்ல, நீங்களும் நானும் பின்பற்றக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். ஒரு கணித ஆசிரியர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக ஒரு மேத்ஸ் சப்ஜெக்ட்ல டீச்சர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஆசிரியர் ரொம்ப நல்லா நடத்துறாங்க, ரொம்ப நல்லா டீச் பண்றாருங்க, உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கிறது. திடீரென்று அந்த ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாரு வச்சுங்க. நீங்களும் உங்க பள்ளிக்கூடத்தை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவருக்கு முன்னாடி போயிடுவோமா? இல்லை. நாம் ஆசிரியர் போயிட்டார் ரைட்டு தான், நாம் பின்பற்ற வேண்டியது ஆசிரியரை அல்ல, அவர் நடத்தக்கூடிய சப்ஜெக்ட் தான் பின்பற்றணும். அதே மாதிரி தான் பின்பற்ற வேண்டியது கர்த்தரைத்தானே தவிர அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஊழியர்களை அல்ல. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை இடறி போகிறதுக்கு என்ன காரணம்னா, ஊழியர்கள் மேலே தன்னுடைய கண்களை திருப்ப ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த விக்கிரகம் என்ன செய்கிறது அப்படின்னா, ஆண்டவராக தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ விடாத அளவிற்கு உங்கள் கண்களை ஊழியர்களின் மேலே திருப்ப செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த ஊழியனுடைய பிரசங்கம் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஊழியன் தலையில கையை வச்சா தாங்க நல்ல ஒரு அற்புதமே நடக்கும். இந்த போன தடவை அவர் தாங்க கையை வச்சாரு பாருங்க, அந்த ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட போய் நான் ஜோமண்டுக்கு போனேன், அவர் கையை வச்சாரு பாருங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு கொஞ்சம் லேசா ஒரு மாதிரி இருந்துச்சு, கையை வச்ச உடனே ரெண்டாவது கண்ணு ஒரு மாதிரி போயிருச்சுங்க. அவர்கிட்ட போயிடாதீங்க, இந்த ஊழியக்காரர் நல்லா ஜோமண்டு பாருங்க, இவர் கையை லேசா தொட்டாலே போதுங்க, ஒண்ணுமில்லாத கண்ணு கூட ரெண்டு கண்ணு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய காரியம். கர்த்தர் சொல்லுகின்றார், ஊழியரின் மூலம் அற்புதம் அல்ல, ஊழியனை இயக்கக்கூடிய கர்த்தர் மூலமா தான் அற்புதம். இதை பார்க்க முடியாத அளவிற்கு கண்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிறான் சாத்தான். அப்ப விசுவாசமாகிய பலி எதை பொறுத்து அமைக்கப்படுகிறது? என் கர்த்தர் மேலே வைக்கக்கூடிய உறுதித்தன்மையை எதின் நிமித்தமாகவும் நான் இழக்க மாட்டேன். இதுதான் விசுவாசத்தின் உறுதி. எந்த காரியம் நடந்தாலும் என் கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன். வேதத்துல பக்தன் சொல்லுகின்றான், நீர் என்னை கொண்டு போட்டால் கூட உன் பேரில் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் ஆண்டவரே. எப்படி சொல்றாரு பாருங்க, நீர் என்னை அடிச்சா கூட பரவாயில்ல, நீர் என்னை மிதிச்சா கூட பரவாயில்ல, நீங்க என்னை கொன்னா கூட பரவாயில்ல, உன் பேரில் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த விசுவாசத்தை தான் கர்த்தராகிய தேவன் பலியான விசுவாசம் என்கிறதை பற்றி பேசுகின்றார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? யாருக்காகவும் நம்முடைய விசுவாசம் எங்கும் அங்கும் மாற்றப்படக்கூடாது. சூழ்நிலைகளுக்காக நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகக்கூடாது. மட்டுமல்லாமல் கர்த்தரை மட்டும் பார்க்கக்கூடியதாய் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இறுதியாக
நம்முடைய விசுவாசத்தின் தன்மையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலே உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? விசுவாசத்திலே உறுதியாய் நின்று நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். இது யாரை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், பிசாசு என்கின்ற நம்மை வஞ்சிக்கக்கூடிய, மோசம் போக்கக்கூடிய சாத்தானை பற்றி அப்போஸ்தலன் பேசுகின்றார். இந்த பிசாசு என்கிறவன் நம்மை கெடுக்கக்கூடிய மகா பெரிய காரியங்களை உருவாக்கக்கூடியவன். இவனுடைய ஒட்டு மொத்த எய்ம் என்ன அப்படின்னா, உன்னுடைய விசுவாசம் செயலிழந்து போகக்கூடிய அளவிற்காக அந்த விசுவாசத்தின் தன்மைகளை வலுவிழக்க செய்யக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடியவன் தான் பிசாசு. இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, உன்னுடைய பலத்தை அவன் திருடி கொண்டு போக வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்க திராணியற்றவனாய் நீ காணப்பட வேண்டியது அவசியம். இதுதான் சாத்தானுடைய முக்கியமான வேலை. ஆண்டவராகிய தேவனை பின்பற்றின தாவீதினுடைய நிலை, ஆண்டவராகிய தேவனை விட்டுவிட்ட சவுல் ராஜாவினுடைய நிலை, இந்த 2 பேருடைய நிலைகளையும் கொஞ்சம் ஒத்து பாருங்க. ஆண்டவராகிய தேவனை பிடித்து கொண்ட அந்த தாவீதினுடைய வாழ்க்கை, 2வது சொல்றேன். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டுவிட்ட சவுலினுடைய நிலையை பார்க்கின்றோம். சத்துருக்கள் முன்னால வர்றாங்க, கர்த்தர் கூட இருக்க வரைக்கும் பெலிஸ்தீர்களுக்கு விரோதமாய் தைரியமாய் கடந்து போன சவுல், எல்லா காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த சவுல், தான் கையில் ஆயுதம் ஒன்றுமே இல்லாதிருந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சவுலுடைய கையிலையும் யோனத்தானுடைய கையில மட்டும் பட்டயம் இருந்தது, மற்ற யாருடைய கையிலையும் பட்டயம் இல்லை. என்றாலும் கூட பெலிஸ்தியருடைய எல்லா சாம்ராஜ்யங்களையும் அடித்து வீழ்த்தக்கூடிய சக்தி பெற்றவனாய் காணப்பட்டவன் ராஜாவாகிய சவுல். ஆனா இப்ப சவுலை விட்டு கர்த்தராக தேவன் விலகி போனார். கர்த்தருடைய மகிமை சவுலை தாண்டி கடந்து போயிட்டு பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வரப்போறாங்க. கையில ஆயுதம் வச்சிருக்கிறாரு. தேசம் எல்லாவற்றிலும் ஆயுதம், எல்லா மக்களுடைய கையிலும் ஆயுதம் இருக்கிறது. முதல்ல ஆயுதம் யாருடைய கையில இல்ல, யோனத்தான் கையிலையும் சவுல் கையில மட்டும்தான் பட்டயம் இருந்துச்சு, யாருடைய கையிலும் ஆயுதம் இல்லை. அப்போ தைரியமாய் காணப்பட்ட சவுல் இப்ப தேசம் எங்கிலும் ஆயுதங்கள், எல்லாருடைய கையிலும் ஆயுதம் இருந்தாலும் பெலிஸ்தியர்களுடைய காரியங்களை கேட்ட மாத்திரத்தில் சவுலுடைய மனம் பயமடைய துவங்கிற்று, நடுங்கி போனான். இந்த யுத்தம் வரப்போகிறது. எத்தனையோ யுத்தத்தை பார்த்திருக்கிறான் சவுல், எத்தனையோ யுத்தத்தில் பெலிஸ்தியர்களை தோற்கடித்திருக்கிறான் சவுல், எத்தனையோ யுத்தத்தில் பெலிஸ்தியருடைய வீரர்களை மடங்கடித்திருக்கிறான் சவுல். கையில் ஆயுதம் இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் வல்லமையாய் காரியங்களை நிரூபித்து காண்பித்த சவுல் இப்ப பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே நடுங்கி போய் என்ன செய்யலாம் பாருங்க, ஒரு குறி சொல்லக்கூடிய பொண்ணுகிட்ட போய் கேட்கிறான், இந்த யுத்தம் எப்படி முடிய போகுது, இந்த யுத்தத்துல என்ன நடக்க போகுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கர்த்தராகிய தேவன் என்னை விட்டு விலகி போய் விட்டார். இந்த யுத்தம் பயங்கரமான யுத்தமா இருக்கிறது, கையில ஆயுதம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறாங்க, ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, படைகள் இருக்கிறது. என்றாலும் கர்த்தர் எங்களோடு கூட இல்லை என்கிற பயமும் அச்சமும் எங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த யுத்தம் எப்படியாய் முடிய போகிறது என்று சொல்லி யுத்தத்தை பற்றி கேட்கிறதற்காக குறி சொல்லக்கூடிய பெண்ணிடத்திலே கடந்து போன பொழுது அந்த பெண் சொல்றா, நாளைய தினம் நீயும் உன்னுடைய கூட்டத்தாரும் என்னோடு கூட இருப்பீர்கள் என்கிறதை பற்றி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான்னு சொன்ன உடனே அங்கே போச்சு, எல்லாமே செத்து போயிட்டார், எல்லா காரியம் முடிஞ்சு போயிடுச்சு, பலமே போயிடுச்சு, சவுலை விட்டு கடந்து போனது. ஆயுதம் இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் பலம் வாய்ந்த சவுல், ஆயுதங்கள் இருந்த பொழுது பலத்தை இழந்து போனதற்கு காரணம் என்ன என்றால் ஒரே ஒரு விஷயம், இந்த சாத்தானை எதிர்க்கக்கூடிய கர்த்தர் சவுலோடு கூட இல்லை. அதுதான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாசத்திலே உறுதியாய் நீங்கள் இருக்கிறது உண்டானால், தேவன் உங்களோடு கூட இருக்கிறது உண்டானால், எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் எளிதாக அவைகளை மடங்கடிக்க நம்மால் ஆகும். அதுதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. எத்தனை ஆயுதங்கள் வரட்டும், எத்தனை நிராயுத பாணியாகவே நாம் கடந்து போகட்டும், எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படட்டும், அப்சலோம் என்கின்ற மனுஷன் தாவீதை கொல்லும்படிக்காய் கடந்து வருகின்றான். இந்த யுத்தம் ரொம்ப மும்முரமாய் வரக்கூடிய யுத்தம். அப்சலோம் என்றைக்காகிலும் தாவீதை கொண்டு போட்டு விடுவார் என்று சொல்லி பயந்து தாவீதினுடைய மனுஷர்கள் எல்லாரும் பயந்து ராஜ்யங்களை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ராஜா யோசனை பண்ணி யுத்தத்தின் ஊடாக கடந்து போகின்றார்கள். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால என்ன ஒரு விஷயம் நடந்து தெரியுமா? அப்சலோம் வேகமா இந்த காடுகளுக்குள்ளாக சன்னல் பின்னலாய் சிக்கி இருக்கக்கூடிய இந்த கும்புகளின் ஊடாக குதிரையின் மேல் ஏறி வேகமாய் போகக்கூடிய நேரத்தில்
ஒரு மர கொம்புகளுக்குள்ளாக மாட்டிட்டார், கொண்டு போய் மாட்டிட்டார். மேல அந்தரங்கத்திலே தொங்கக்கூடிய ஒரு நிலையிலே கொண்டு போய் கர்த்தர் மாட்டி வச்சிட்டார். கர்த்தர் ஒரு மனிதனை மாட்டி விட்டார் என்று சொன்னால் ஏதாலும் உங்களால் விடுவிக்கவே முடியாது. எதுவரைக்கும் மாட்டி வைத்திருந்தார்? அடுத்தவன் தாவீதினுடைய சேவகன் வந்து இந்த அப்சலோமை கொல்லக்கூடிய வரைக்கும் கர்த்தர் அவனை அங்கேயே தூக்கி வைத்து விட்டார். கர்த்தர் கூட இருந்தா அதாங்க வெற்றி. கர்த்தர் நம்ம கூட இருந்தா அதான் ஜெயம். கர்த்தராகிய தேவனை இழக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனம். இந்த விசுவாசம் தான் கர்த்தரை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடியது. விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் பிசாசு உங்களை கண்டு நடுங்க ஆரம்பிப்பான். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கக்கூடிய கர்த்தர் அவன் கூட இருக்கிறான்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். பயந்து ஒரே ஓடிய போக ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல இந்த யுத்தத்திலே வெற்றி வந்ததற்கு காரணம் என்ன என்றால் தாவீதோடு கூட கர்த்தர் துணையாய் நின்றார். விசுவாசத்திலே வல்லமை நிறைந்த தாவீது கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டான். வாழ்க்கையில எத்தனை எதிரிகள் வர ஆரம்பித்தாலும் அந்த எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை இந்த தாவீது எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் என்றால் ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு மார்க்கம். தேவனாகிய கர்த்தரை விசுவாசத்தினால் தன்னோடு கூட தாவீது இருத்தி வைத்துக் கொண்டார். சவுல் இராணுவங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு ஓட துரத்தினான். ராஜாவாகிய அந்த தாவீது எங்கெங்கெல்லாம் துரத்தினான் பாருங்க. மலையில இந்த பக்கத்துல சவுலும் அவனுடைய சேவகர்களும், மலையினுடைய அந்த பக்கத்துல தாவீதும் அவனுடைய சேவகர்களும் பிடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் ஐயோ போச்சு, இந்த சவுலுடைய கையில நான் மாட்டிக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு செய்தி வரும். பெலிஸ்தியர்கள் உன்னுடைய நாட்டை பிடிக்க வந்துட்டாங்க. சவுல் உடனே ஒரே ஓட்டமா ஓடிய போயிடுவாங்க. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததான் காரணம். நீங்களும் நானும் விசுவாசத்தினால் கர்த்தரை நம்மோடு கூட நாம் இருத்தி வைத்துக் கொள்கிறது உண்டானால் சத்துருவானவன் நம்மை கண்டு நடுங்க துவங்க ஆரம்பிச்சிருவான். உங்களையும் ஆண்டவராகிய தேவனையும் பிணைக்கக்கூடிய சங்கிலிகள் பல உண்டு. அதுல குறிப்பாக சொல்லப்படக்கூடிய சில சங்கிலிகள்ல ஜெபம் என்கிற ஒரு சங்கிலியும் விசுவாசம் என்கிற சங்கிலியும். விசுவாசம் உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களோடு கூட ஒன்றாய் இணைத்து பிழைத்து விடுகிறது, கட்டிரும். கர்த்தரை உங்களை விட்டு ஒருபோதும் விலகவே விடாது. கர்த்தர் உங்க கூடவே வருவார், வந்துதான் தீர வேண்டும். விசுவாசம் என்கிற கட்டினால கர்த்தரை நீங்கள் உங்களோடு கூட ஒன்றாக இணைத்து கட்டுகிறது உண்டானால் இந்த கர்த்தர் உங்களை விட்டு எங்கும் அங்கும் விலகி போகவே முடியாது, வேற மார்க்கமே இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இதை நான் பலியாக ஏற்றுக்கொள்கிறேன். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பாருங்கள். விசுவாசம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான ஒரு பரிமாணத்திலே காணப்படக்கூடியவைகள் அல்ல. இப்படிப்பட்ட பலியினால் தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். கெடுக்கக்கூடிய இந்த விக்கிரகத்தை புறம்பே தள்ளி விசுவாசமாகி இந்த பலியை தேவனுக்கு முன்பதாக நீங்கள் செலுத்துகிறது உண்டானால் உங்கள் எல்லா கிரியைகளை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் மேலே கர்த்தர் எல்லா காரியத்தின் மேலும் நோக்கமாய் இருக்கிறதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களை பயன்படுத்துகிறதை பிரத்யட்சமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் சிங்கங்களின் வாய்களை அடைத்த ஜனங்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே வானத்தின் மதகுகளை அடைத்த நிலைகளை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அக்னியின் உக்கிரங்களுக்கு தப்பிக்கொண்ட அநேகம் ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசத்திற்கு உதாரணம் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பலிகளைத்தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார்.